திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள் பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுனா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. தனுசு ராசிக்குண்டான ஆனி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் வீட்டுக்கு போனாலும் உச்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தானம், தர்மம், எல்லாருக்காக இறங்கி போகக்கூடிய குணம், எதிரியாக இருந்தால் எதிர்ப்பதும், அதே போல அடிபணிந்து போனால் அடியாராக போவதும் தனுசு ராசியினுடைய இயற்கை குணம். அது மாற்ற முடியாது. அதே போல இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் சுக்கிரனோடு சேர்ந்து ராசி அதிபதி இருக்கும் பொழுது இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, வேலையில ஒரு மாற்றம் கிடைப்பது, உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கறதுல சூப்பரா இருக்க போகுது. சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 5ஆம் அதிபதியா 6ஆம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு லோன் வாங்கணும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். வெளிநாடு பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது. தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும் ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. 6ல் செவ்வாய் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதிரி ஏதாவது கேஸ் உங்க பக்கம் இருக்கு அல்லது வந்து ஏதாவது உங்களுக்கு சாதகமா வரணும், எதிரிகளை ஜெயிக்கணும், ஒரு பஞ்சாயத்து பேசணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணுங்க. 6ஆம் தேதிக்கு அது கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்க எப்பவுமே சக்சஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நீங்க உயர்ந்த பதவிக்கு போறதுக்கு ஒரு காலகட்டங்கள், உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தனுசு ராசி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. அடுத்தது 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் வீட்டிலேயே இருக்கார். யாரோட சேர்ந்து 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்க போறார். இது வந்து மிகப்பெரிய யோகங்க. நல்ல வரன் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிறது, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகி ஒற்றுமையா இருக்கிறது, உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் தனுசு ராசிக்கு இப்ப ஏற்படும். இருப்பினும் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருக்கான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இந்த புதனுக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாமே இன்னும் அதிகமா நடக்கும். சோ நல்ல பலன்கள், இன்னும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறது, தொழில வளர்ச்சி, தொழில் ரீதியாக இந்த சண்டை சச்சரவுகள் விலகிறது, தொழில புதிய யுக்திகளை தேர்ந்தெடுப்பது, புதிய புதிய விஷயங்களை நடத்துவது, தேவையில்லாம இருந்து வந்த மன உளைச்சல்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள், மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமா நடக்கும். ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் ராசி அதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் அவர் 6-11ஆம் அதிபதியாகி 20ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரனோட கேதுவோட சேருது. சுக்கிரன் வந்து கேதுவோட ஜாயிண்ட் ஆகுது. இயற்கையாகவே 9ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்ப அங்க சுக்கிரன் வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக இந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க.
சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கையில இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது நட்சத்திர ரீதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. தேவையில்லாத பெண்களுடைய தொடர்பு, தேவையில்லாத ஆண்களுடைய தொடர்புகள் எல்லாமே வரும். புதிய நபர்கள் மூலமாக பழக்க வழக்கங்கள் வரும். நிறைய கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய நபர்கள் சேர்க்கைகள் ஏற்படும். கொஞ்சம் பிரபலம் ஆவீங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையும் கொடுத்துரும். கொஞ்சம் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ இந்த சேர்க்கை உங்க குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னாலும் அல்லது உங்களுக்கு இருக்குன்னாலும் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குழந்தைகளுக்கு இருக்குன்னா முக்கியமா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சோ முக்கியமா தனுசு ராசிக்கு பெருசா அவர்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. பட் அவர்களுடைய நேர காலங்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலதான். சோ இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்பவுமே தனுசு ராசிக்காரர்கள் நீங்க இந்த மாதம் ஒரு ருத்ராட்ச மாலையோ அல்லது ஒரு ருத்ராட்சத்துல ஒரு பிரேஸ்லெட்டோ அணிந்து கொள்வது என்பது நல்லது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அதை செய்து கொள்வது என்பது நல்லது. ஒரு 15, 20, 25 நாள் இதை தொடர்ந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத இந்த அவமானங்கள், கெட்ட பெயர்கள், தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் வராது. அல்லது உங்க வீட்டுல யாருக்காவது இருந்தாலும் அவர்களுக்கு இதை செய்வதன் மூலமாகவும், அதே போல வில்வ இலை பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த வில்வ இலை பொடியில உங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்ல சிவலிங்கம் எல்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்க சும்மா படம் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 20ஆம் தேதிக்கு மேல வில்வ இலை பொடி மூலமாக சாம்பிராணி கலந்து உங்க வீட்டுல புகை போடலாம். இது பண்ணும் பொழுதும் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ இந்த பரிகாரம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அது தனுசு ராசிக்கு இந்த மாதம் இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பரிகாரம். இதை செய்யுங்க. முழுக்க முழுக்க இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விளக்கு. 2 விஷயம் தான். ஒண்ணு ருத்ராட்சம், 2வது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க வில்வ இலை பொடியால. அல்லது சிவலிங்கம் இல்லை என்றால் சாம்பிராணியோட இந்த வில்வ பொடிய வீடு முழுவதும் தூபத்துக்கு போட்டு வரும்போது நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது ரொம்ப முக்கியமான பரிகாரம். அது இந்த கிரகச்சேர்க்கைகளும் செஞ்சே ஆகணும். இது கம்பல்சரி. அடுத்தது பாருங்க, சூரியன் போய் 7ல இருக்கார். சூரியன் 7 இருந்தாலே கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல யோகத்தையும் பண வரவும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். குழந்தைகளுடைய படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரப்போகுது. குழந்தைகளுக்கு லோன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது பண வரவுக்கு குறைவு இருக்காது. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும். உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெரிய அளவுக்கு மேஜிக் அப்படிங்கிறது இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா நடக்கும். அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்களும் அடுத்தடுத்த பயணங்களும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதிய பயணத்தை தேடி போக போறீங்க, புதிய பாதையை தேடி போக போறீங்க. கொஞ்சம் இருள் இருக்கும், கொஞ்சம் முள்ளு குத்தத்தான் செய்யும். சோ அதெல்லாம் விளக்கிட்டு போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ராசி அதிபதி மறைந்தாலும் உச்சமாகும் பொழுது அது 11ஆம் அதிபதியான சுக்கிரனோடு சேரும் பொழுது லாபத்துக்கு குறைவு இருக்காது. ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, இடமாற்றம் பண்ணலான் இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இப்ப செய்யக்கூடிய வேலை மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சம்பளத்தை விட, ஒரு பதவியை விட உயர்ந்த பதவியும் உயர்ந்த சம்பளம் கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. சோ யாராவது உங்களுக்கு வேற ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். நம்பிக்கையாக இருக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்.